ஆமா சதவி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேக் மேட்டர்லாம் இவனுங்க நல்லா ஸ்பெஷலிஸ்ட் யாரு இந்த பிஜேபி காரனுங்க. இந்த ரெஸ்ட்லெஸ் ஒரு போன வருஷம் போராடினாங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன மேல வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ண முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக மெடல் வாங்கின கோல்டு மெடல் வாங்கின ரெஸ்ட்லெஸ் வந்து பெண் ரெஸ்ட்லெஸ் வந்து போராடினாங்க. அவங்க மேல வந்து அவங்களுக்கு குண்டுகட்டா அடிச்சு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த வேலையில் அவங்க உட்காந்து இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க சிரிச்சிட்டு இருக்க மாதிரி மாஃப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, போராட்டம் பண்ணி வேனில் ஏற்றும்போது சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க யாருடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்படிலாம் பொழி வழக்கு போடுறாங்க அப்படின்ட்டு பரப்புறானுங்க. ஃபேக் நியூஸை பரப்புறானுங்க. யார் பிஜேபிக்காரங்க. அது வந்து ஃபேக் நியூஸு உண்மையான ஃபோட்டோ எடுத்து இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு போட்டு அடின்னு பிஜேபி அடிச்சானுங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பிஜேபிக்காரனுக்கு தான் தெரியும். அதனால தான் இவன் லைக்கை பார்த்தோன்னே ஒரு வேளை இது நம்ம ஆளுக்கு பண்ணுற மாதிரி ஃபேக் லைக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணிருக்கு போல. இதை வச்சு பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கான் போல. நம்ம மாட்டிக்கிட்டான். நம்ம அரை மென்டல் மாதிரி தான் சார்.